வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிக் பாஸ் டே 42 எபிசோட் 43 எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரிவியூ தான் இப்போ பார்க்க போறோம். நேற்று எபிசோட்ல பார்த்துட்டீங்கன்னா ஓவியா பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. கண்டிப்பா இது அனைத்து ரசிகர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை தந்தது. பட் கமலஹாசன் சொன்ன ரீசன் கரெக்டா இருந்தது. அதாவது போட்டியை விட உடல் நலம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க உடல் நலத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓவியாவும் அதற்காக தான் வெளியே வந்தாங்க. பட் எல்லாரோட கருத்து என்னவா இருக்குன்னா ஓவியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்பவும் பிக் பாஸ் ஷோக்குள்ள போவாங்க அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு. அது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா நேற்று வந்துட்டு பிந்து மாதேவி கூட கமலஹாசன் தனியாக பேசும்பொழுது பிந்து மாதேவி கிட்ட கேட்டாங்க யார் பிக் பாஸ்ல வின் ஆவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிந்து மாதேவி வந்துட்டு ஓவியா அப்படின்னாங்க. வெளியே போன ஒரு நபரை பிந்து மாதேவி சொல்லியும் கமலஹாசன் அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. சிரிச்சுக்கிட்டே தலையை மட்டும் ஆட்டினாரு. இதுல இருந்து திரும்பவும் ஓவியா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தெரியுது. அண்ட் தென் நேற்று எபிசோட் முடியும் பொழுது இன்னைக்கோட ப்ரொமோவை போட்டிருந்தாங்க. அந்த ப்ரொமோல பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர்களா கூப்பிட்டு கமலஹாசன் வந்துட்டு ஓவியாவை பத்தி கருத்தையும் வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தியும் சில கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா இன்டர்நெட்ல இப்போ ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூலி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி. இந்த ப்ரோமோவையும் பிக்சரையும் வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு எபிசோடு எப்படி போகும்னா நேத்து ஒரு 3 பேரை மட்டும் தான் கமலஹாசன் தனியா கூப்பிட்டு பேசினாரு. பிந்து மாதவி, ரைசா, கணேஷ். அண்ட் தென் மீதி இருக்கிற 6 பேரையும் இன்னைக்கு தான் கூப்பிட்டு பேசுவாரு. நேத்து ப்ரோமோல ஸ்நேகன் பேசுறத போட்டிருந்தாங்க. ஸ்நேகன் ரொம்ப அழுதுகிட்டு ஓவியாக்கு நான் இன்னும் சப்போர்ட் பண்ணிருக்கணும், ஓவியா எதனாலதான் வெளியே போறான்னா நான் அவ பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்தே ரொம்ப பரபரப்பாக தான் போகும். ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு கமலஹாசன் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான பதில் வர வரைக்கும் மாற்றி மாற்றி வித்தியாசமான கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு பாதி எபிசோடு வந்துட்டு இவங்களை கேள்வி கேட்கறதும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க கூட பேசுறதுலையுமே போயிடும். அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா எவிக்ஷன் ப்ராசஸ் இன்னைக்கு இருக்குன்னு கமலஹாசன் நேற்றே சொன்னார். ஸோ எவிக்ஷன் இன்னைக்கு நடக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஓவியா வெளியே போயிட்டாங்க. அதிக ஓட்டு வாங்கினவங்க ஓவியாவாக தான் இருப்பாங்க. பரணி அதே மாதிரி தான் வெளியே போனார். அதிக ஓட்டு வாங்கும் பொழுது வெளியே போயிட்டாரு. ஓவியம் இதே மாதிரி வெளியே போயிட்டாங்க. அண்ட் தென் மீதம் இருக்கிறது வையாபுரி, ஜூலி. கண்டிப்பாக எனக்கு தெரியும் இதில் ஜூலி தான் கம்மி ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வையாபுரி அவ்வளோ கெட்டவர் கிடையாது. ஜூலி தான் கண்டிப்பாக கம்மி ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஜூலி எபிசோடில் வெளியே போக போகிறாங்க. அதுக்கு சாம்பிளாக ஒரு படம் கூட இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது நடக்கும். அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா கமலஹாசன் ஜூலி வெளியே வந்தோன்னா ஜூலி கூட உள்ளுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் அண்ட் தென் ஜூலியோட பிஹேவியரை பற்றி பேச போகிறாரு. தென் ஒரு சின்ன ஏவி போட்டுட்டு ஜூலியை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அண்ட் தென் கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட்ல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதாவது யாராவது என்ட்ரி ஆகிற மாதிரியான ட்விஸ்ட், அப்படி இல்லாட்டி வைல்ட் கார்டு ரவுண்ட் அனௌன்ஸ்மெண்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு பரணி திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பரணி வெளியே வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அவர் வந்து ட்ரீட்மெண்ட்னா எடுத்து இப்ப மைண்ட் கிளியரா இருப்பாரு. நிறைய ஷோக்கு கெஸ்டா வந்துட்டு வேற இருக்காரு. ஸோ அவர் திரும்பவும் பிக் பாஸ் ஹோம்குள்ள போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கான ஒரு ட்விஸ்டும் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல கமலஹாசன் பல விளக்கங்கள் கொடுப்பாரு. அதாவது வீட்டுக்குள்ள ஓவியா தற்கொலை முயற்சி செய்தது சட்டவிரோதமானது அப்படின்ற மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுப்பாரு. இனிமேட்டு இப்படி நடக்காது நேத்தே உத்தரவாதம் கொடுத்தாரு. பட் இன்னைக்கும் கூட பல கேள்விகள் இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சரையும் கமலஹாசன் இன்னைக்கு சொல்லுவாரு. இன்னைக்கு எபிசோடு இப்படிதான் மூவ் ஆக போகுது. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை தனித்தனியா பேசுறது அண்ட் தென் குரூப் டிஸ்கஷன், தென் எவிக்ஷன் ப்ராசஸ், அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோடு எப்படி போக போகுதுன்னு. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.